மேச ராசிக்காரங்க நீங்க எந்தெந்த திசையில பிறந்திருப்பீங்க? ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரம் இருக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதங்கள் இருக்கும். அப்போ இவங்க அஸ்வினிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கேது திசையில பிறந்திருப்பீங்க. அப்போ கேது திசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்க ஒரு அருமையான ஒரு ஆற்றல் குடிக்கிற ஞானகாரகன். கேதுனா விநாயகர் ஞானகாரகனா திசையில் பிறந்திருக்கிறீங்க. பரணிங்கிற திசையில் பிறந்தவங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுக்கரனோட திசையில் பிறந்திருப்பாங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய திசையில் பிறந்திருப்பாங்க. இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை இப்படி 3 நட்சத்திரம் கொண்டது மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா கேது, சுக்கரன், சூரியன் இப்படி ஒவ்வொரு திசையில் பிறந்துட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த திசைகளை வந்து அவங்களுக்கு வந்து மிகச்சிறந்தா இருக்கும். கேதுல பிறந்தவங்க நல்லா அறிவாற்றலாக இருப்பாங்க. பரணி பிறந்தவங்க எப்பவுமே சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க சுக்கரனால. அடுத்து கிருத்தியில பிறந்தவங்க எப்பவும் ஒரு டாமினஸ், சூரியன் நட்சத்திரம் எப்பவுமே தன்னை பத்தி பெருமையா பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து எந்த தசால பிறந்திருப்பாங்க. அப்ப ரிஷப ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் இருக்குது, ரோகிணி 4 பாதங்கள் இருக்குது, மிருகசீரிஷா 1, 2 பாதங்கள் இருக்குது. இப்ப நான் மேசராசியில பேசுற மாதிரி கிருத்திகைங்கிறது வந்து சூரியன் நட்சத்திரம். அப்ப சூரியன் சுக்கரனோட ராசியில உட்காரனால இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மத்தவங்க டாமினேட் பண்ணி இருப்பாங்க. அரசியல் சம்பந்தமான தொழில் இருப்பாங்க, கவர்மெண்ட் சம்பந்தமான ஜாப்ல இருப்பாங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரங்கிறது வந்து சந்திர திசையில பிறந்திருப்பாங்க. இப்ப சந்திரன்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இலகன மனசு. அம்மாவை சந்திரன் அம்மா குறிக்கிடுங்க, அம்மாவை பத்தின விஷயங்கள் அதிகமா இருக்கும். இப்போ அம்மா போல வந்து மற்றவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தது வந்து மிருகசீரிஷங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது வந்து வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் குறிக்கூடியதுனால மனைகாரங்கன்னு வந்து அப்போ ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபம் வரும். கோபம் இருக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்லும் போது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த செவ்வாய் திசைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது 3, 4 பாதங்களும், நம்ம திருவாதிரைங்கிறது 4 பாதங்களும், புனர்பூசங்கிறது 1, 2, 3 பாதங்களும் பிறந்தது தான் மிதுன ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க. இப்போ மிதுன ராசியில் முதல் நட்சத்திரமா இருக்கிற மிருகசீரிஷங்கிறது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொந்த வீடு அமைப்புகள் சூப்பராக இருக்கும். ஏன்னா மிருகசீரிஷ செவ்வாயே வந்து வீடு மனைகாரங்கனா இருக்கிறனால சொந்த வீடு அமைப்பு, நிலம், வீடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப டாப்லையும் அவங்க ரொம்ப ஒரு அதிகாரமான ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு இவங்களுக்கு லக்னத்தில் எந்த இடத்துல வந்து அது சம்பந்தமான எண்ணங்கள் ஆக்கங்கள் அதிகமாக இருக்கும். ராகு அதிகமாக இருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வருவாங்க. சொகுசு காரு, சொகுசு பெட்டு, அப்புறம் ஆடம்பரமாக இருப்பாங்க. ஐடி சம்பந்தமான ஃபீல்டு. ராகுங்கிறது லேட்டஸ்ட் சம்பந்தமான வீடு, லேட்டஸ்ட் செல்போனு, டிவி, எந்தெந்த லேட்டஸ்ட் அது சம்பந்தமாக இருப்பாங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். இவங்க குருவுடன் நட்சத்திரம். புனர்பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து மெயின்டைன் பண்ணி வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. குருவோட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சிங் ஃபீல்டு, ஜோதிடர் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் அவங்க இருப்பாங்க. கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 பாதங்களும், ஆயிலிய 4 பாதங்களும் இருக்கிறது தான் கடகராசி. அப்போது புனர்பூசம் 4ஆம் பாதம் கடைசி பாதம் இருக்குல்ல, குருவினுடைய தன்மை சந்திரனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அம்மாவை போல இலகன மனசாக இருப்பாங்க. இவங்க குரு தன்மையில இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிற திசை வந்து இவங்களுக்கு பிறந்த திசையாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையில் பிறந்திருப்பாங்க. அது சனியோட நட்சத்திரம். இப்போ பூசங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள், சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக இருக்கும். இவங்க கவர்மெண்ட் சம்பந்தமான ஜாப்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலிய நட்சத்திரம். இது புதனோட திசையில் பிறந்திருப்பாங்க, புதனோட கிரகத்தினால. இப்போ புதன் இவங்க வந்து பேச்சில் வல்லமை பெற்றவங்க, பயங்கர பேச்சாற்றல் உள்ளவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பங்களா போல வீடு அமையும். அதை சந்திரன் புதன் அமையினால சந்திரன் நிலம், புதன் வந்து பார்த்தீங்கன்னா பங்களா போல வீடு அமையும்னு சொல்லலாம். அப்போ இப்போ நம்ம இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அதிபதிகளுடைய திசையில தான் ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்பாங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.